வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் நிஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த விவரங்கள் அதற்கான கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தாமதம் ஏற்படுவதாக கூறும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகள் தெரிவிப்பதை திரு மல்லிகார்ஜுன கார்கே தவிர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் பிரதிநிதிகள் குழு இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தது. இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் மனு சிங்வி 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திடம் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 11 புகார்கள் கொடுக்கப்பட்டதாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் சார்பில் 1520 புகார்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை இந்த புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திரு அபிஷேக் மனு சிங்வி கூறினார். மக்களவைக்கு 4ஆம் கட்டமாக வரும் திங்கட்கிழமை தேர்தல் நடைபெறவுள்ள 96 தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து பிஜேபி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெலுங்கானாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். இந்த மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து அதிகாரத்தை கைப்பற்றிய காங்கிரஸ் அவற்றை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறை கூறினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இதற்கான உறுதிமொழிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா, பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் வளர்ச்சியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறையில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அம்மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் மாநிலம் ஃபதேகர் சாஹிப் தொகுதியில் திரு கெஜ்ஜாராம் வால்மீகி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு திபங்கர் தத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாகவும் ஜூன் 2ஆம் தேதி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை ஆம் ஆத்மி கட்சி வரவேற்றுள்ளது. ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்று அக்கட்சி கருத்து தெரிவித்துள்ளது.
காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினை வரவேற்றுள்ளன. இதற்கிடையே தில்லி திஹார் சிறையிலிருந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சற்றுமுன் விடுவிக்கப்பட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பீஜப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிடியா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா ஆகிய மாநிலங்களின் அதிகாரிகளும் சிவில் விமான போக்குவரத்து, சிறு குறு தொழில் மற்றும் தகவல் ஒலிபரப்பு துறைகளின் அதிகாரிகளும் பங்கேற்றனர். தொழில் கூட்டமைப்பு பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹரியானாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், அம்மாநிலத்தில் ஆளும் பிஜேபி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 3 சுயேச்சை உறுப்பினர்கள் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அறுதி பெரும்பான்மை பலத்தை பிஜேபி தலைமையிலான அரசு இழந்துவிட்டதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறவுள்ள கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்பட விழா வரும் 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் அமைக்கப்பட உள்ள இந்திய அரங்கு நம் நாட்டு திரைப்பட கலைஞர்களுக்கு சர்வதேச வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். மும்பை, புனே இடையேயான விரைவு சாலையில் போர்காட் அருகே சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து 2 வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அனல் காற்று வீச வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நாளை வரை அனல் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியே நிலவக்கூடும். உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் நிஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தான்யா ஹேமந்தை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் இமத் ஃபரூகி சமியா 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தாரா ஷாவை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது.
உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் நிஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.